கடி கடி. சார். அப்பா. டேய் கண்ணா, அப்பா உன்னை பார்க்கணுன்னு தாயா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா, உரம் வாங்குறதுக்காக வந்தேன். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி அதை விடு, ஏதோ புது கோர்ஸ் பண்றியாமே, அது முடிஞ்சுதா? அதான்ப்பா நடந்துகிட்டே இருக்கு. அது முடிஞ்ச உடனே வேலை கிடைச்சிரும்ப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இரு, இந்த பணத்தை வச்சுக்க. இல்ல வேண்டாம்ப்பா. பரவாயில்ல, உன் செலவுக்கு ஏதாவது ஆகும்ல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஹலோ. ஹே கம் ஃபாஸ்ட். வரேன். என்ன இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? இதோ வந்துட்டேன். அப்பா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்க. ஒரு நிமிஷம். உன் அம்மா உனக்கு பிடிக்கும்னு லட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. சரிங்கப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்பு, பாத்துக்கப்பா. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா சென்டர்ஸ் ஹைதராபாத்தில் இருந்தால் அதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க டேட்டா சென்டர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி டிசிலேருந்து டிஆருக்கு டேட்டா அனுப்புவாங்க. இப்போ வர ஃப்ரைடேயில் நீங்கள் பண்ணுற டேட்டா தான் ரன் ஆகணும். டிஆரில் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பைட் டேட்டா கூட இருக்கக்கூடாது. என்ன பார்க்குறேன்னு சொன்ன, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? சாரி, அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு. என்னைக்கு சொல்ற? அதான் அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ரிஜெக்ட் பண்ணல. ஓ அதான், நான் எப்பயும் மறந்துட்டேனே. நோ நோ நோ, ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு ஏதோ அப்படி சொல்லிட்டேன். ஆனா காக்கா எச்சு துப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அப்பனா இப்போ என்ன சொல்ற? என்ன லவ் பண்றியா? ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, ஒருவேளை தப்பு தவறு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? இல்லைன்னா ஆல்ரெடி ஏதாவது பொண்ணு கூட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா என்ன? அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆக்சுவலி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ரொம்ப வருஷம் மாத்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாத்தவே முடியல. நம்ம ரிலேஷன்ஷிப்போட முதல்லயே இதை சொல்லலான்னு. அது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் ப்ளீஸ் மேடம். 2 large vodka with orange juice. நான் ஓட்கெல்லாம் குடிக்க மாட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு சிக்கன் விங்ஸ் 2 large vodka with orange juice. உனக்கு என்ன வேணும்? பிரீசர். ஓகே, 1 breezer. ஓகே மேம். நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? சரக்கு அடிப்பியா? அது என்ன, நீ மர்டர் பண்ணுவியா, மானபங்க படுத்துவியா மாதிரிலாம் கேக்குற? எங்க ஊர்ல சந்தோஷமா இருந்தா இந்த மாதிரி தான் சரக்கு அடிப்போம், இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அது வந்து சரக்கு அப்பப்போ அடிப்பேனே தவிர நான்வெஜ் சாப்பிடவே இருக்கவே மாட்டேன். நீ டாபிக் டைவர்ட் பண்ணாத. ஃபர்ஸ்ட் உன் வீக்னஸ் என்னன்னு சொல்லு. எதுவும் இல்லங்கறல்ல. எதுவும் இல்ல. ஏதோ இருக்கு, சொல்லு. அதான் நான் பிரீசர் குடிப்பேன்னு உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், அவ்வளவுதான். பிரீசர் குடிக்கிறது போய் ஒரு வீக்னஸா? Can you please stop it? எல்லாரும் பாக்குறாங்க. I'm sorry. டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஆன் டைம் இந்த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணணும். We are on tight deadline. Okay? ஓகே சார். Guys, I'll be back in a moment. You carry on. Okay sir. என்னடா இது? வாட்டர். உண்மை சொல்லு. வோட்கான்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் ஓவர் ஆக்டிங்? ஹாய் ஓம்கார். ஹாய். பிரசன்டேஷன் ரெடியா? குட். சேலம் ட்ரிப் எப்படி இருந்தது? அவனுக்கு கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் இல்லையா?
ஒரு பொண்ணு கிட்ட 4 பேர் பிரச்சனை பண்ண காப்பாத்த மாட்டானா? அவனுக்கு என்னன்னு உட்கார்ந்திருக்கான்? ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் வேலையை பாருங்க. கம், நான் சொல்கிறேன். அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இஷிதா. அவன் அம்மா அப்பா கூட காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சுற்றிலும் அவ்வளோ பேரும் ஐயோ அம்மான்னு தான் கத்துனாங்களே தவிர ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலை. அதனால அவங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அதனால அவன் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அவனோட படிப்பும் பாதியிலே நின்றுச்சு. அன்னையிலிருந்து அவனுக்கு மனுஷங்கனாலே ஏதோ ஒரு வெறுப்பு. எது எப்படி இருந்தாலும் இஷிதா, ரிஷி ரொம்ப நல்ல பையன். Hi bro. Hi, bro. Hey. Yeah bro. என்ன ப்ரோ, ஃபுல் ஹாப்பியா இருக்க போல. அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று நைட்டு பாஸ் சொன்னதுனால ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி செஞ்சுட்டேன். நைட்டு 2 மணி வரைக்கும் இருந்து லேண்ட்லைன்ல கால் பண்ணி சொல்லிட்டேன். பாஸ் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். தேங்க்ஸுக்கு மேல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான் மச்சான். எனி டைம் பாஸ் கிட்ட இருந்து கால் வரலாம். இந்தா உன் சேலரி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லலாம். நீ வேணா பாரு. இது வந்துருச்சுல. ஹலோ சார், குட் மார்னிங் சார். நேற்று நான் பண்ண வேலையில் ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்களா சார்? நீ ஒரு தடவை கேபின் வந்தா டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் சார், வந்துடுறேன் சார். மச்சான் சொன்னல மச்சான், கால் வந்துருச்சு. ப்ரொமோஷன் ஃபிக்ஸ்டுடா மச்சான். இந்த முறை கண்டிப்பா சேலரி ஏத்த போறாங்க மச்சான். ரைட் மச்சான், டிப்பாம் டப்பாம் தான். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார். ஹேய் வாமா உட்காரு. சார், நேத்திக்கு முன்ன சில பேங்க் கோர்ஸ்ல இருந்து 25 பைசா ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தான்ல, என்ன பண்ண? நீங்க தப்பா சொல்றீங்க சார். 25 பைசா இல்ல, 25 ருபீஸ். இந்த காலத்துல 25 பைசா எப்படி சார் குறைப்பீங்க? டேய், அது இல்லாததால் தான் 25 பைசா ரவுண்ட் அப் பண்ணி எல்லா அக்கௌண்ட்ஸ்ல இருந்தும் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? எல்லா அக்கௌண்ட்ல இருந்தும் 25 பைசா ரிமூவ் பண்ணிட்ட. எல்லாரும்னா எத்தனை பேருன்னு தெரியுமா உனக்கு? தோராயமா 10 லட்சம் கஸ்டமர்ஸ். நீ பண்ண காரியத்துல 2.5 crores டிஃபரன்ஸ் வந்திருக்கு. நம்ம கிளையண்ட்டுக்கு இருக்கிற 5000 பிரான்ச்சஸ் எல்லாம் ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம சேர்மன் ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாரு. சார், அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் தரமாட்டீங்களா சார்? டேய், நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை இங்கிலீஷ்ல கூட என்னால திட்ட முடியல. என்ன சார்? புரியல சார். சார் போடா வெளியில. டேய், மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதா? விட்டுட்டேன். அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது. என்னடா ஆச்சு? விசுவல்ஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்ன. அதுல சிக்கனும் உட்காவும் மிக்ஸ் ஆயிடுச்சுடா. இரு, பிரேக்கப் சொல்லிட்டு வரேன். டேய், எதுக்குடா? என்னாச்சுன்னு சொல்றா. இரு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஃபுல் ஹேங்கோவர்ல இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன். வை. ஹேங் ஓவர்ல இருக்கலாம்டா. டேய், அமைதியா இருடா, டென்ஷன் ஆகாத. Hi mummy. How is your day? Mummy எனக்கு egg noodles வேணும். Okay செல்லம், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சஞ்சு, ஸ்கூலுக்கு போனியா? போனப்பா. என்னாச்சுங்க? போய் கூட சொல்றியா? சினிமாக்கு போயிருக்கான் இவன். நீ எங்க போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தோலை உரிச்சிடுவேன் உன்னை. கெட் லாஸ்ட். என்னங்க உங்க ஆபீஸ் டென்ஷன்ல வீட்ல காட்டிட்டு இருக்கீங்களா? அவன் ஸ்கூல்ல அனிமேஷன் மூவி கூட்டிட்டு போனாங்க. அவன் என் பெர்மிஷன் கேட்டு தான் போனான். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க. போங்க, போயிட்டு அவங்க கிட்ட சாரி கேளுங்க. ஏதோ ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். ஆனா நான் அவனுக்கு சாரி சொன்னா அது கரெக்ட் இல்லை. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. சஞ்சு. ஹலோ ஹலோ, உங்ககிட்ட பேசி ஆகணும் இப்பவே. நான் இங்க பெருமாள் கோயில்ல தான் இருக்கேன், நீ அங்க வந்துரு.
எங்க வீட்ல சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அட்லீஸ்ட் எக் கூட டச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வர போற மருமக சரக்கு அடிக்கிறான்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, சரக்குனா எனக்கு கூட சுத்தமா பிடிக்காது. ஓகே, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அவ்வளவுதானே? அதுக்காக போய் முகத்தை இப்படியா வச்சிருப்ப? ப்ராமிஸ். ப்ரோ ஹாய் பெரி, ஹாய், how are you? Hey, long time. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. கம் Yeah. Govind, this is Varun, my childhood dearest friend. Varun, this is Govind, my boyfriend. Wow, super boss. Congratulations. You are very lucky boss. வினிதா மாதிரி ஃபிகர் கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்லல்ல. என்னடா ஃபோன் கூட பண்ணாம யூஎஸ்ல இருந்து அப்படியே வந்துட்ட? ஆக்சுவலி டைரக்டா சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் வந்தேன். வீட்டுக்கு போனா ஆன்ட்டி நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்தேன். பாஸ், இந்த 1 வீக் வினிதா என்கிட்ட விட்டுருங்க பாஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. பாய். பாய். இப்போ எங்க போறோம்? எங்க வேணா போலாம். ஐம் சாரி ரிஷி, உன்னோட வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்றதுக்காக எல்லா மனுஷங்களையும் நீ இந்த மாதிரி வெறுக்கிறது நல்லதே இல்லை. உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ இப்படி இருந்தன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாய்.